வீட்டுக்கு கதவு எவ்வளவு முக்கியமோ கதவுக்கு பூட்டு முக்கியம். கதவையும் நம்புறதையும் தாண்டி பூட்டை நம்புவாங்க. தள்ளி பாக்குறது போகும்போது பூட்டு பட்டுதா, அப்புறம் வெளியில போயிட்டு பூட்டிட்டோமான்னு யோசிக்கிறது. அந்த திறப்பு எடுத்தோமா, எங்க வச்சோம், அந்த திறப்பு எடுத்து யாரும் திறந்துருவாங்க. நான் திறப்பு எல்லாத்தையும் வந்து இதுக்கெல்லாம் நாங்க வச்சுட்டு போவோம், இங்கதான் வச்சுட்டு போவோம், இந்த இதுக்கெல்லாம் வச்சுட்டு போவோம், அங்க பூட்டி அதுக்குள்ள வச்சுட்டு போவோம். அதனால யாரும் வந்து எடுத்துருவாங்களோ. ஆனா இந்த பூட்டுல அப்படி இருக்காது. இதை வந்து நம்ம வீட்டு கதவுக்கு போட போறோம். இதுல என்னென்ன விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இருக்கு. இதுல பாருங்க, இதுல தம் பிரிண்ட் இருக்கு. இதுல நம்ம பாஸ்வேர்டு அடிச்சு பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா ஏதோ வேலை செய்யுது. இதெல்லாம் இருக்கு. தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. தம்பி நீ வாங்க, என்னென்ன இந்த பூட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பூட்ல சார் இது ஸ்மார்ட் லாக் ஒன்று. இப்போ நம்ம இப்போ வீட்டில் வைஃபை இருக்குமா இருந்தா நம்ம இதை கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம் அந்த வைஃபையோட. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் போட்டு இதை கனெக்டிவிட்டி வச்ச மாதிரி இருந்தா நம்ம இங்க மொபைல் ஆப்பும் இருக்கு. ஓகே. பாஸ்வேர்ட் போட்டுக்கொள்ளலாம். அப்படின்னா இதுல RFID ஒன்றும் இருக்குது. சம்டைம் நம்ம கிட்ட கீயோ ஃபிங்கரோ இல்லை ஒர்க் பண்ணலையா இருந்தா நம்ம எமர்ஜென்சியா அந்த RFID வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சம்டைம் நம்ம வீட்டில் இல்லாத போது நம்மளோட விசிட்டர்ஸ் யாரும் வந்தாங்களா இருந்தா எமர்ஜென்சி அவங்களுக்கு இந்த இதை ஓபன் பண்ணணுமா இருந்தா நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு பாஸ்வேர்டு ஜெனரேட் நாம இல்லாட்டியும் நான் வெளிய இருந்தாலும் மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு பாஸ்வேர்ட் அனுப்பி அவங்கள திறக்க வைக்கலாம். கீ கொடுக்க தேவையில்லை. ஓகே. நம்ம அவங்களுக்குரிய டைம் பீரியடும் கொடுத்து வைக்கலாம். இந்த டேக்குள்ள தான் இவங்களுக்கு அலௌட், அவ்வளவு நேரத்துக்கு தான் இல்லாட்டி டைம் பீரியட். ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்கு. ரைட். இதை நாங்க பூட்டிட்டு ஆபரேட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு திறந்தாச்சு. இது வந்து ரெண்டது மட்டும் இல்ல, 100 பேர் வைக்கலாம். இது வந்து நீங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல ஆபீஸ்களுக்கும் பயன்படுத்தலாம். அதோட இந்த இலக்கங்கள் மூலமாக வந்து பாஸ்வேர்ட் வைக்கலாம். அதை தவிர வேற என்ன செய்யலாம்? இந்த இருக்குது இது RFID கார்டு. ஓகே. இந்த ஹோட்டல்ல தருவாங்க கார்டை வச்சோன்னு இப்படி திறக்குமே, அந்த மாதிரி தானே? வீட்டுக்கு வந்துட்டு. ஓகே. அடுத்த வருஷம் இப்போ யாராச்சும் இப்போ உங்களோட விசிட்டர்ஸ் யாரும் வந்திருக்காங்க, இப்போ அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் தேவைன்னா ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வெளியே இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொன்னீங்களா இருந்தா உங்களோட ஃபோனுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கிறதால ஒரு கோல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரும். ஓகே. ஆன்சர் பண்ணீங்களா இருந்தா டோர் ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணா இதை ஆன்சர் பண்ணா டோர் ஓப்பன் ஆகும். இப்படி. அவங்களுக்கு போகலாம். இது எங்க இருந்தாலும் போகலாம். நம்ம கேண்டீன்ல தான் சரி, ஊர்ல இருந்தா வெளிநாட்டுல தான் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி. இங்க உள்ள டிவைஸ் உங்களோட வீட்டு வைஃபையோட கனெக்ட் ஆகிருக்கிறதால இங்க நெட்டுக்குள்ள ஆப்ல கனெக்ட் ஆகிருக்கிறதால திறக்கும். அப்ப அவங்களுக்கு திறப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க திறந்துட்டு போயிட்டு உள்ள இருந்து வரதா இருந்தா உள்ள இருந்து ஓபன் பண்ணி வரலாம். உள்ள இருந்தா அப்புறம் திரும்ப அவங்கள திறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குது. இது வித்தியாசமா இருக்கு. கீ ஒண்ணும் கொடுக்க தேவையில்ல, போய் அந்த பெல்லா வந்துங்கன்னு சொன்னா போதும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுக்கு கதவு எவ்வளவு முக்கியமோ இந்த பூட்டுகளும் முக்கியம் தான். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் பூட்டுகள் நிறைய இருக்கு, இந்த லொக்கல் நிறைய இருக்கு. நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன தேவைக்கு, அலுவலகத்துக்கு அல்லது வீட்டுக்கா அப்படின்றத நீங்க வந்து முடிவு செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த பூட்டுகள் தேவையா இருந்தா இந்த நம்பர்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு தேவையான இந்த ஸ்மார்ட் லொக்குகளை வாங்கிக்கொள்ளலாம். குறிப்பா சொல்ல போனா இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு இந்த ஸ்மார்ட் பூட்டுகள் பெரிய உதவியா இருக்கும். நாங்க திறப்பு பூட்டிட்டோமா இல்ல திறப்பு எடுத்தோமா லொக் பண்ணிட்டு போமா இல்லையா அப்படின்ற பெரிய சந்தேகத்துல நாம வெளியில போகும்போது பெரிய குழப்பம், அதே எங்கட நிம்மதியை கெடுக்கிற பயணங்கள் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த பூட்டுகள்ல இருக்காது. இது இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஸ்மார்ட் பூட்டுகள் உங்களுக்கு எந்த தேவைக்கு தேவையோ அந்த தேவையை பயன்படுத்தி இந்த பூட்டுகளை நீங்க வாங்கிக்கொள்ளலாம். தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த போன் நம்பர் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.